என்னாச்சு? ஆள் சிக்குனானா? உள்ள இருந்தா சொல்லுங்க, அவனை நான் தூக்கி போட்டு மிதிக்கிறேன். தப்பிச்சிட்டான், பின் வழியா ஓடிட்டான். ஓ, அவன் எங்க போனாலும், உலகத்தோட எந்த மூலைக்கு போனாலும் அவனை தூக்காம விட மாட்டேன். ஆமாச்சான், போலாம். என்னாச்சு? டேய் பாண்டி, என்னாச்சு? அவனை புடிச்சிட்டீங்களா? இல்ல, நாங்க போறதுக்குள்ள தகவல் தெரிஞ்சு அவன் தப்பிச்சிட்டான். தப்பிச்சிட்டானா? என்ன சொல்றீங்க? 1க்கு 3 பேர் போனீங்கல்ல, அவனை பிடிக்க முடியலையா? பத்தாக்குறைக்கு நானும் போயிருந்தேன். அவன் எங்க கண்ணிலே படல சிஸ்டர். நாங்க உள்ள போறதுக்கு முன்னாடி தப்பிச்சு எங்கேயோ ஓடிட்டான். ஐயோ கடவுளே, இவ வேற பச்சை தண்ணி பல்லுல படக்கூடாதுன்னு கிடக்கால. என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியலையே. எப்போ இப்ப நீ எதுக்கு அழுத? அவன் ஓடிதானே போயிருக்கான். அவன் எங்க போனாலும் சரி, அவனை கூட்டு வந்து உண்மையை கக்க வைப்போம். பாத்துக்க. ஆமா, அவன் கண்டிப்பா கிடைச்சிருவான். நான் ஸ்டேஷனுக்கும் சொல்லியிருக்கேன். ஒரு டீமே அவனை தேடிட்டு இருக்கு. ஏட்டி கனி, அண்ணன் எப்படியும் கண்டுபிடிச்சிரும். நீயாவது கொஞ்சம் சாப்பிடல, பசி தாங்க மாட்டேன். இல்லக்கா, ரத்தினாக்கா சாப்பிடாம நான் சாப்பிடவே மாட்டேன். சாப்பிடலையா? ஏலே, நீ ஏன்ல சாப்பிடல? உனக்கு என்ன ஆச்சு? அவ மட்டும் இல்ல, இங்க யாருமே சாப்பிடல. யாரும் சாப்பிடலையா? இல்லை, ஏம்ல நீங்களும் அவளோட சேர்ந்துக்கிட்டு என்ன சித்திரவதை செய்திய? நீங்களும் சாப்பிடலாம்ல? அக்கா பாட்டுக்கு இங்க கோவமா உட்கார்ந்து இருக்கு. அக்கா உட்கார வச்சுட்டு நாங்க எப்படி சாப்பிட முடியும்? இலே ரத்னா, கேட்டியால? இலே, உன் மேல யாரு பழி போட்டானோ அவனை கண்டுபிடிச்சு அந்த கொடி மரத்துல கட்டி வைப்போம்ல. நீ எதுக்குல வருத்தப்படுத? அண்ணன் மேல நம்பிக்கை இருக்குல்ல? இங்க பாருல, நீ சாப்பிடலன்னு பிள்ளைங்களும் சாப்பிடாம இருக்காளுவ. அவளுக்கு ஒரு வாய் நீ சாப்பிடலாம்ல? இல்லண்ணே, என் மேல பழி விழுந்திருக்க, அதையே என்னால தாங்க முடியல. பசங்க படிக்கிற ஸ்கூல் இப்படி ஒரு பேர் வந்துருச்சு. அதை எப்படி நான் அழிக்க? அத அண்ணன் கண்டுபிடிச்சு நிரூபிப்போம்ல. நீ ஒரு வாய் வந்து சாப்பிடலாம்ல? இல்லண்ணே, நினைக்க நினைக்க நெஞ்சு கொதிச்சுக்கிட்டே இருக்கு. ஆற மாட்டேங்குதா? போயே ஆகணும். அது வரைக்கும் அண்ணன், தண்ணி, தூக்கம் எதுவுமே எனக்கு கிடையாது. அண்ணன் கண்டுபிடிச்சு காட்டும்ல, அத ஆரன்னு கண்டுபிடிச்சு அவனுக்கு இருக்கு. நீங்களாவது போய் ஒரு வாய் சாப்பிடுங்களேன். போங்கல. நீ சாப்பிட்டியா அண்ணே? பரணி, தண்ணி கேட்டியாட்டி? எனக்கு இல்ல, இவளுக்கு. ரத்னா, நீ உண்ணாவிரதமே இரு, பரவாயில்ல. ஆனா இந்த தண்ணியை மட்டும் குடியேண்டி. சாப்பாடு இல்லைன்னா கூட உடம்பு கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்கும். தண்ணி குடிக்கலன்னா உடம்பு டீஹைட்ரேட் ஆயிடும். அது பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட்டுருண்டி. எவ்வளவு பெரிய சிக்கல் வேணாலும் வரட்டும், நான் செத்து கூட போறேன். ஆனா எனக்கு அந்த பொறுக்கிய முன்னால வந்து ஆகணும்.
அது வரைக்கும் என் அம்மா மேல ஆணையா பச்சை தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன். அதை நிரூபிக்கிற வரைக்கும் நீ உயிரோட இருக்க வேண்டாமா? செத்தா சாகர. இப்படி ஒரு பேரு சுமந்துக்கிட்டு நான் என்னத்துக்கிட்டி வாழணும்? அடுத்த செகண்டே நான் தூக்கல தொங்கிருப்பேன். ஆனா என் மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்காம இந்த உசிறு போக கூடாதுன்னு தான் இப்ப வரைக்கும் உயிரோட இருக்கேன். நெஞ்சுக்குள்ளே எரியறது சாதாரண நெருப்பு இல்லட்டி, எரிமலை. உன்னை ஏதாச்சும் பேசுறதுக்குள்ள போயிடு சொல்லிட்டேன். வெங்கடேஷ், வெங்கடேஷ், வாங்க. நாங்க ஒன்னும் உறவு கொண்டாட இங்க வரல. எங்க பையனை கூட்டிட்டு போக தான் வந்தோம். டேய் வெங்கடேஷ், இதுக்கு மேல உனக்கு இங்க என்னடா வேலை? வா நம்ம வீட்டுக்கு போலாம். மா, உன்னை யாருமா இங்க வர சொன்னது? வேற என்னடா செய்ய? ஊரே தப்பு தப்பா பேசுது. எங்களுக்கு மான போகலையா? உன் மருமக அப்படியா இப்படியான்னு என்கிட்டயே கேக்குறாங்க. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குடா. இப்ப நீ வர போறியா இல்லையா? என்னம்மா நீ ஊருக்காரங்க மாதிரி நீயும் பேசிட்டு இருக்க? ரத்னாக்கு ஒரு கெட்ட பேர் வந்திருக்கு. அவ மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கா. இந்த நேரத்துல நான் தாமா அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். டேய், உனக்கே இது கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையாடா? ஊரை விட்டு தள்ளு. இவளுக்கே உன்னை பிடிக்கல. அவன் யாரு? அறிவழகனா? அந்த பையல தானே இவளுக்கு பிடிச்சிருக்கு. இதுக்கு மேல என்னத்துக்கு நான் இங்க கிடக்குற? டேய், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இந்த பொண்ணு கூட நீ வாழ முடியாதுடா, புரிஞ்சுக்க. பா, என்னப்பா பேசுறீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ரத்னா நெருப்புப்பா. ஊரு 1000 சொன்னாலும் அதை நான் நம்பவே மாட்டேன். நிச்சயம் எவனோ ஒரு ஃப்ராடு தான் இந்த ஃப்ராடுத்தனம் பண்ணி ரத்னாவை சிக்க வச்சிருக்கணும். இந்த பழி ரத்னாவை விட்டு போகணும். அதுவும் போகும். சண்முக மாமா தான் அந்த திருட்டு பயல கண்டுபிடிப்பாரு. அதுக்கப்புறம் ரத்னா என்ன சொல்றாளோ அதை கேட்டுட்டு நான் இருப்பேன். அதுக்கு முன்னாடி நான் என் ரத்னாவை விட்டுட்டு வரவே மாட்டேன். சித்தி, நாங்க ஏற்கனவே நொந்து போயிருக்கோம். வெங்கடேஷ் தான் தெளிவா சொல்றாருல, இது யாரோ ஒருத்தன் எங்க ரத்னா மேல போட்ட பழி. ரத்னா எப்படிப்பட்டவன்னு வெங்கடேஷ்க்கு தெரியுதுல்ல, அது போதும் எங்களுக்கு. எதுவா இருந்தாலும் இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா பேசிக்கலாம். தயவு செஞ்சு இப்ப பிரச்சனை பண்ணாம கிளம்புங்க. சித்தப்பா ப்ளீஸ், இவங்களை கூட்டிட்டு போங்க. ஏமா, பரணி சொல்றதும் சரிதானே. எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். வா போலாம். இந்த நிலைமையில கூட நம்மள வான கூப்பிட அவ வாயில வருதான்னு பாத்தீங்களா? என்னமோ போங்க. ஆனா திரும்பி வந்து நான் என் மகனை திருப்பி கூட்டிட்டு போக மாட்டேன். அவ்வளவுதான். வாங்க. இப்ப முருகா, நீ ஏன் கதிந்தானே எங்க குடும்பமே கிடந்துச்சு. இதுவரைக்கும் எங்களை கஷ்டப்படுத்துதல பார்த்தாதான் இன்னும் எங்க மேல உள்ள ஆத்திரம் தீரல. ஏயா எங்களை இப்படி சோதிக்கிற? இல்ல, இம்புட்டு நடக்குதுங்க. எங்களை அந்த சமூகத்தை அண்ணன் விடிஞ்சு விடியாம கிளம்பி கோயிலுக்கு போயிருக்கு மாமா. சண்முகம், என்னல? டேய், அங்க வீட்ல அத்தனை பேரும் இடிஞ்சு போய் கிடக்குறாங்கடா. எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து என்னடா பண்ற? வழி தெரியல. எங்கிட்டு போறது, எப்படி போறதுன்னு வழி தெரியல. சுத்தி சுத்தி விசாரிச்சாலும் ஒரு துப்பும் கிடைக்கலையே. சிக்கனவனும் ஓடிவிட்டான். அவனை தேடி உன் அண்ணன் போயிருக்கான். திசை தெரியாம இப்ப தவிச்சு போய் நிக்கோம்ல.
இப்படி உட்கார்ந்துட்டா எல்லாமே சரியாயிடுமா? அதான் என் அப்பங்கிட்டயே வழி கேட்டுட்டு இருக்கேன். அவன் சொல்லுவான்ல, அவனுக்கு எல்லா விஷயம் தெரியும்ல. என் தங்கச்சி உத்தமின்ட்டு அவனுக்கு தெரியும்ல. அப்ப வழியும் அவனே காட்டுட்டான். அவன் வழி காட்டுற வரைக்கும் இங்க இருந்து நான் அசைய போறது கிடையாது. அவர் எப்படிடா முடிவு சொல்வாரு? தெய்வ நம்பிக்கைங்கிறது ஒரு மனரீதியான சப்போர்ட் தான்டா. செய்யற வேலையை நாம தான் செய்யணும். என்ன நடந்துச்சுங்கிறத நீ தான்டா கண்டுபிடிக்கணும். இல்லை, இது எனக்கும் அவனுக்கும் இருக்கிற தனிப்பட்ட விஷயம்ல. இதுல நீ தேவையில்லாம தலையிடாது. உன்னால முடிஞ்சா நீ 4 இடம் போய் தேடு. அதை விட்டுவிட்டு எங்களுக்குள்ள வராத. இதை நான் பார்த்துக்கிட்டேன். அவன் சொல்லி ஆவணும். இன்னைக்கு பச்சை தண்ணி கூட குடிக்காம ரத்னா நில குத்தி போய் உட்கார்ந்து இருக்கிறத பார்க்க எனக்கு பயமா இருக்கு சண்முகம். நீ பாட்டுக்கு பொறுப்பு இல்லாம இங்கே உட்கார்ந்துருந்தா என்னடா அர்த்தம்? அவன் பதிலுக்காக உக்காந்துருக்கோம்ல, நடக்கும். அவன் காட்டுவான், இல்லாட்டி அவனை காட்ட வைப்பேன். அது வரைக்கும் நான் இங்க இருந்து நவர மாட்டேன். இல்லை, நீ கிளம்பல. அப்போ நீ வரமாட்ட. நான் தான் வரமாட்டேன்னு சொல்லுதோம்ல. பிறகு திரும்ப திரும்ப அதே சொன்னா என்ன அர்த்தம்? போல இவன் முட்டாளா இல்ல நிஜமாவே நீ இவனை சோதிக்கிறியான்னு எனக்கு தெரியல முருகா. என் அப்பன்னு உன் காலடியிலே கிடக்குறான். இவ்ளோ பக்தியா இருக்கிறவன் குடும்பத்துக்கு எதுக்காக இவ்ளோ சோதனையை தர? உண்மையிலேயே நீ தெய்வம், எல்லாரையும் காப்பாத்துற தெய்வமா இருந்தா தயவு செஞ்சு இவனுக்கு ஒரு வழியை காட்டு. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். வணக்கம் டாக்டர் அம்மா. வணக்கம். என்ன கார்த்திகேயா, ஜுரம் சரியாயிடுச்சா? ஐயோ, இவன் ஃப்ராடுக்கார பையம்மா. இவனை நம்பாதீங்க. என்ன சொல்றீங்க? களவாணி பையன். ஸ்கூலுக்கு போறதுக்கு பயந்துகிட்டு ஜுரம் அடிக்கிறதா போய் சொல்லியிருக்கான். நானும் அதை கேட்டுட்டு உங்ககிட்ட மாத்திரை வாங்கி கொடுத்தேன். நிஜமாவா? இவன் விளையாட போன பிறகு பார்த்தா நீங்க கொடுத்த மாத்திரை மொத்தமும் அப்படியே கிடக்கு. இந்த திருட்டு பையன் ஒன்ன கூட முழுங்கவே இல்லை. ஒருவேளை அப்படி இருக்குமோ? தொட்டு பார்த்தப்ப ஜுரம் கூட இல்லையே. அப்ப நாங்க உள்ள போறோமா? சரிம்மா. எனக்கே இப்போ ஒரு தெளிவு வந்திருக்கு. தேங்க்ஸ். டே கார்த்திகேயா, உனக்கு தாண்டா தேங்க்ஸ் சொல்லணும். நாம அவனை நிச்சயம் கண்டுபிடிக்கணும். ஏண்டி, இவளுக்கு என்னடி ஆச்சு? அப்பாடா, வந்துட்டியா? இவளுக்கு தான் அழுதா காய்ச்சல் வந்துருமே. கொதிக்குது. அப்படியே சோர்ந்து போய் படுத்துட்டா. ஊசி போடணுமா இல்ல மாத்திரை போடணுமான்னு பாரு. ஆமா சிஸ்டர், அவளால நிக்கவே முடியல. உடனே என்னன்னு பாருங்க. ஆமா, பார்த்துதான் ஆகணும். எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன்.
நல்ல வேளை சளி இல்ல, அழுகதான் காரணம். அழாதான்னு இவளை சொல்லவும் முடியாது. வெங்கடேஷ், உங்ககிட்ட மாத்திரை கொடுத்தேன்ல, அதை கொடுங்களேன். நான் கனிக்கு அதான் தரணும். இல்ல சிஸ்டர், நீங்க 4 நாளைக்கு போட சொன்னீங்கல்ல, எல்லாத்தையுமே கரெக்டா நீங்க சொன்ன டைமுக்கு போட்டு காலி ஆயிடுச்சு. 4மே சாப்பிட்டீங்களா? ஆமா சிஸ்டர், நீங்க யாரு? டாக்டர் ஆச்சு, உங்க பேச்ச மீற முடியுமா? கனிக்கு வேணா நான் போய் மெடிக்கல் ஷாப்ல வாங்கிட்டு வரவா? கொஞ்சம் இருங்க. இல்ல வேண்டாம் வேண்டாம், நான் ஹேண்ட்பேக்ல இருக்கான்னு தேடி பாக்குறேன். 4 மாத்திரை அப்படியே இருக்கு. இந்த வெங்கடேஷ் ஒண்ணு கூட சாப்பிடல. அப்படின்னா அவருக்கு நிஜமாவே காய்ச்சல் இல்ல. தட் மீன்ஸ் வெங்கடேஷ் பொய் சொல்றாரு. ஆனா எதுக்கு பொய் சொல்றாருன்னு தெரியலையே. எசக்கி, இதுல 4 மாத்திரை இருக்கு. இவளுக்கு 2 நாளைக்கு 4 மாத்திரை இருக்கு. இந்தா, வெறும் வயித்துல கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் பால் கொடுத்து குடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாத்திரை கொடு. நல்ல மாத்திரை கரெக்டா போட்டுக்கோ, சீக்கிரம் உடம்பு சரியாயிரும். இந்தா சாப்பிடு. வெறும் சாப்பாடா? சாப்பிடுப்பா, இன்னும் வேணும்னா கூட கேளு. இந்தா. வேணாம். ஏண்டா? சப்பாத்தி கிப்பாத்தி வேணுமா? இல்ல, கோட்டர் வேணும். அப்படின்னா சரக்கு குடிக்க கோட்டர் சரக்கு போட்டாதான் சாப்பிட முடியும். சரக்கா? இங்க ஏதுடா சரக்கு? நான் சரக்குக்கு எங்க போவேன், அதுவும் பட்ட பகல்ல. ஒருவேளை குடிக்காம சாப்பிடு. முடியாதுமா, கோட்டர் இல்லாம சாப்பாடு இறங்காது, வாமிட் எடுத்துருவேன். ஏண்டா குடிக்கிற பயலே, நான் பொம்பளை, தனியா இருக்கேன். வீட்ல என் வீட்டுக்காரர் கூட இல்ல. நீ சரக்கு கேட்ட நான் என்னடா செய்வேன்? நான் போய் ஒயின் ஷாப்ல வாங்கிட்டு வர முடியுமா? எனக்கு வெக்கமானலாம் இல்ல. சரி, காசை கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். உன்னை வெளியில விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கடா. வெளியில போனா நான் மாட்டிப்பேன். நான் மாட்டிக்கிட்டா உன் பையனும் மாட்டிப்பான். அதனால நான் வெளியே போக கூடாதுன்னு சார் சொல்லியிருக்கு. இப்ப நான் என்ன தாண்டா செய்யறது? ஒரு நாள் தானே, நீ ஏன் போய் வாங்கிட்டு வாமா. நாசமா போறவனே, எங்க இருந்துடா வந்த? ஏன் உசுர வந்து வாங்கிட்டு இருக்க? உனக்கு கொல்லி வைக்க எழவெடுக்க இரு வர. எந்திரிக்கா நீ. கனி, என்ன இது புடிவாதம்? நீ வயிறு நிறைய சாப்பிட வேண்டாம், மாத்திரை போடுறதுக்காகவாது அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ் பால் குடிக்கலாம்ல. கனி, இப்ப நீ பாலை குடிக்கல, நானே தொடையில கிள்ளி வச்சிருவேன். இந்த நெட்டி இந்தா. திடீர்னு அம்மா எதுக்கு கால் பண்றாங்க? ஒருவேளை அவனால எதுவும் பிரச்சனையா? பார்க்க என்ன உனக்கு தெரியாதா? நான் எதுக்கு வந்து நிக்கேன்னு உனக்கு தெரியாதா?
என் வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, உன் முன்னாடி தானே வந்து நிப்பேன். உனக்கு தெரியாதா இப்ப என் வாழ்க்கையில என்ன நடக்குன்ட்டு? உனக்கு தெரியாதா? அதுக்கு நீ ஒரு பதில் சொல்ற வரைக்கும், ஒரு வழி காட்டுற வரைக்கும் நான் இங்க இருந்து போறது கிடையாது. நான் இங்க இருந்து நவர மாட்டேனே. என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னையே பகலா கும்பிட்டு இருக்கிறவனுக்கு சோதனை மேல சோதனை கொடுத்துக்கிட்டே இருப்பியா? நீயே சோதனையை கொடுத்துட்டா அதுக்கு வழி யார் சொல்லுவா? பாரு, எத்தனை நாள் ஆனாலும் சரி, எம்பிட்டு நேரமானாலும் சரி, இதுக்கு நீ ஒரு வழி சொல்லாம நான் இங்க இருந்து போறது கிடையாது. நான் இங்கதான் இருப்பேன். நான் மட்டுமா? என் குடும்பமே எல்லாம் உன்னை நம்பிட்டு இருக்கு. நாங்க 50 பேரும் உன் பேரையே தானே சொல்லிட்டு இருக்கோம். எப்ப பாரு எங்களையே நீ சோதிச்சா என்ன அர்த்தம்? இங்க பாரு, இதுக்கு நீ ஒரு வழி சொல்லாம இதுக்கு ஒரு பதில் சொல்லணும்னு வச்சுக்க, மொத்த குடும்பத்தையும் கூட்டு வந்து வாசல்லயே தர்ணா பண்ணுவேன். அப்போ நீ மனம் இறங்கி வந்து எதுவும் சொல்லலன்னு வச்சுக்க, குடும்பத்தோட விஷத்தை தின்னு சாவும். என்ன செய்ய மாட்டேன்னு நினைக்கியா? பாரு, நீ பதில் சொல்ற வரைக்கும் நான் இங்கேயே தான் இருக்க போறேன்.